ஹலோ யார்ஸ் வணக்கம். நம்ம ஜெய் இயற்கை கார்டன்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். இப்போ நம்ம வீட்டில் தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொய்யா மரம் தாங்க இது. தரையில் இருக்கிறதால தான் இது இவ்வளோ காய்கள் கிடைக்குது. மாடி தோட்டத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 காய் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இவ்வளோ காய்கள் காய்ச்சும் இதில் இருக்கக்கூடிய கொய்யாக்களை நாம் சாப்பிட முடியாமல் போகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்ஸ் மாரி விழுந்திருக்குது. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து அழுகுனா மாதிரி இருக்குது. அது பாருங்க, உள்ள பார்த்தா புழுக்கள் நெளியுது. இந்த மாதிரி இருக்கிறதால இதுக்கு வேப்ப எண்ணெய் அடிச்சு பார்த்தேன். வேற சில சொல்யூஷன்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. இதுக்கு எந்தவித தீர்வும் கிடைக்கலங்க. அப்புறம் தான் YouTubeல பார்த்தேன்னா, இது விவசாயிகள் சொல்லக்கூடிய விவரம் என்னன்னா, இந்த பழ ஈக்கள் தான் இத நம்ம சேதப்படுத்துதுன்றாங்க. இந்த மாதிரி சின்ன ஒரு ஹோல்ஸ் போட்டு அதுக்குள்ள போய் முட்டையிட்டு புழுக்களை உருவாக்குதுங்க. உங்க கொய்யாக்கால இந்த மாதிரி இருந்ததுன்னா செக் பண்ணி சாப்பிடுங்க. இல்ல அப்படியே கடிச்சு சாப்பிட்றாதீங்க. கொய்யால நிறைய இந்த மாதிரி வருது. கொய்யா மட்டும் இல்லாம மாம்பழம், சப்போட்டா பழம் இந்த மாதிரி பழ மரங்கள் எல்லாத்தையுமே சேதப்படுத்தக்கூடியது இது. இதனால நம்ம காய்கள் பயன்படுத்த முடியாம போகுது. இப்ப நாம ஒரு காயை எடுத்து கட் பண்ணி பார்ப்போம். அதுல பாருங்க புழுக்கள்னால நெல்லியறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க அழுகி போயிருக்குது. அதனால தான் இந்த கொய்யாக்கள் கடையில வாங்குனா கூட நீங்க கட் பண்ணி சாப்பிடுங்க. சரி பழங்கள் பட்டு எல்லாம் கீழ விழுந்த கொய்யாக்கள் பாருங்க, அதுலயும் அப்படிதான் இருக்கு. மரத்துல இருந்து கீழ விழுந்த கொய்யாக்காய். அத எடுத்து பார்த்தேன் நானு. பார்த்தா அதுலயும் அப்படிதான் இருக்குது. இது மட்டும் இல்லாம கொய்யாக்காய் கொஞ்சம் காயா இருக்கும்போது எடுத்து சாப்பிடலாம் பார்த்தா, அதுலயும் பார்த்தீங்கன்னா சைடு பாருங்க அந்த ஓட்டை போட்ட இடத்து வழியா போயிருக்கும். எடுத்து சாப்பிடுறதுக்கும் பயமா இருக்குது. சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்ல பாருங்க லூர் பிளித் ட்ராப்ன்னு விக்கிறாங்க. அதாவது இனக்கவர்ச்சி பொறி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இனக்கவர்ச்சி பொறி போன வருஷம் கூட நான் வாங்கி மாடி தோட்டத்துல காய்கறிகள்ல தொலை போட்டு சேதப்படுத்தக்கூடிய அ பூச்சிகள கண்ட்ரோல் பண்ண வாங்கி வச்சேன். நல்ல பயனுள்ளதா இருக்குது. அதுல வாங்குன ஒரு ட்ராப் தான் இது. இந்த கொய்யா மரத்துக்கும் இது நல்லா பயன்படுது. இந்த ட்ராப்போடைய மொத்தம் ஒரு 3 ட்ராப் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 250 நான் வாங்கினேன். இப்ப நெறைய வந்திருக்குது இது அமேசான்ல. பல கம்பெனிக்காரங்க போடுறாங்க. இதுதான் சாக்லேட் மாரி இருக்கு பாருங்க. இதுதான் லூர்ன்னு சொல்றாங்க. இந்த மாரி பிளாஸ்டிக் ஒயர் ஒண்ணு குடுத்துடுறான். ஹோல்ஸ் போட்டுடுறான் இருக்கு பாருங்க. அதுல போட்டுட்டு நம்ம கட்டி, இது மேல தொங்க விட வேண்டியது. அவ்வளோதான் இது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இது மாடி தோட்டத்துல காய்கறியில சேதப்படுத்தக்கூடிய புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கும் நல்ல பயனுள்ளதா இருக்குது. இந்த ட்ராப்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஹோல்ஸ் போட்டிருக்கு பாருங்க அந்த ட்ராப். அந்த ஹோல்ஸ் வழியா தான் பூச்சிகள் உள்ள வந்துரும். உள்ள வந்த பூச்சிகள் பாத்தீங்கன்னா வெளியில போக முடியாம இறந்துரும். கீழ நம்ம அந்தோடைய மூடியில பாருங்க வாட்டரை வச்சிட வேண்டியது தான் நம்ம. மேல இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இல்லைன்னா கீழே இறங்கிடும். இந்த மாதிரி போட்டு மாட்டிட்டு மேல் பகுதியில ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா இந்த ட்ராப் நீங்க லூர் கட்டி விடுறீங்க பாருங்க, கீழே இறங்காது. அப்படியே ஹைட்லயே இருக்கும். இல்லைன்னா கீழே இறங்கிட்டு அந்த தண்ணியில முங்கிடும். அதனால ஒரு மேல ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. கீழே இந்த மூடியில பாருங்க வாட்டர் எடுத்துக்கின்னு ஒரு டிராப் தண்ணி எண்ணெயை விட்டுக்கோங்க. ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி மாட்டிக்கும் இந்த ட்ராப்பு. அவ்வளோதாங்க. இது அதோட ஃபிட் ஆகிவிடும். அவ்வளோதாங்க. இதை மாடியில் நம்ம அப்படியே மாடி தோட்டத்திலையும் இதை வந்து கட்டி விட்டு தொங்க விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து கொய்யா மரத்துக்காக இது ஸ்பெஷலாக நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். கொய்யா மரத்துல இது வரைக்கும் நான் இது பயன்படுத்தினது கிடையாது. இதுக்கு முன் வருஷம் கூட இருந்தது. சரி விட்டுட்டேன். நம்ம அப்படியே எல்லாமே வீணா போச்சு கொய்யாக்காகல. இந்த வருஷம் இதை எப்படியும் ரெடி பண்ணி பார்க்கணுங்கிறப்ப தான் இந்த விஷயம் தெரிஞ்சது நமக்கு. பழ ஈக்கள் தான் இதுல வந்து சேதப்படுத்துது. இந்த ஹோல்ஸ் வழியா தான் பழ ஈக்கள் உள்ள நுழையும். ஆண் ஆண் பழ ஈக்கள் இருக்கு பாருங்க. அது வந்து பெண் ஈக்களுடைய வாசனையை இந்த லூர் கொடுக்கும். ஸோ ஆண் பழ ஈக்கள் இந்த வால்ஸ் உள்ள வந்து இந்த ஸ்மெல்லுக்கு அடிமையாகி உள்ள விழுந்துருங்க. உள்ள விழுந்த தண்ணியில விழுந்து வெளியில பறந்து போக முடியாது. உள்ள விழுந்து எல்லாம் இறந்துரும். இப்ப கட்டிட்டோம். மறுநாளே பாருங்க நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குது. எக்கச்சக்கம் பழ ஈக்கள் உள்ள இறந்து இருக்குது பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் நம்ம. எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. ஒரே நாள்ல இவ்வளவு ஈக்கள் இருக்கான்னு அதிசயமா போச்சு. நமக்கு பார்த்தா கண்ணுல தெரிய மாட்டேங்குது. இது வச்சதுக்கு அப்புறம் தான் இதோடைய ரிசல்ட் தெரிஞ்சிருக்குது. இப்போ பாருங்க உள்ள நெளியுது பாருங்க எக்கச்சக்கமா. அதெல்லாம் புதுசா வந்து விழுந்தது. அதுக்கு முன்னாடி விழுந்ததெல்லாம் உள்ள இறந்து கிடக்குது நிறைய.
இந்த பழ ஈக்களை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த இனக்கவர்ச்சி பொறி நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குது. நீங்க வாங்கி மாடி தோட்டத்துல காய்கறிகள்ல கூட பாருங்க, பீர்க்கங்காய், கத்திரிக்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா புடலங்காய், பூசணிக்காய் எல்லாத்தையுமே ஹோல்ஸ் போட்டு ஒரு மாதிரி அமிலம் மாதிரி வெளியில வரும். அந்த அமிலங்களுக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹோல்ஸ் போட்டு இந்த வேலையை பண்ணுது இது. இந்த பழ ஈக்களை நம்ம புதுசா இந்த மாதிரி இனக்கவர்ச்சி பொறி வச்சு ஈஸியா நம்ம பிடிச்சிடலாம். இதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அமேசான்ல ஆர்டர் பத்தி பயன்படுத்துங்க. அப்புறம் இதோட வீடியோ கூட போன வருஷம் நான் மாடி தோட்டத்துல எப்படி காய்கறிகளை நாசம் பண்ற இந்த புழுக்களை கட்டுப்படுத்துங்கிற வீடியோ போட்டிருந்தேன். அதோட லிங்கையும் தரேன். அதையும் நீங்க ஒரு வாட்டி பாருங்க. உங்களுக்கு நல்ல எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்ட்டுன்னு. இந்த இனக்கவர்ச்சி பொறியை நீங்களும் வாங்கி வச்சு உங்க தோட்டத்தை பயன்படுத்தி பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.